அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த தமிழுக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் காமனாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே பாருங்கள். அது எல்லாமே பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. எதெல்லாம் காமனாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு இதெல்லாமே எதெல்லாமே காமனாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹாஃப் இயர்லி ரிவிஷன் இது எல்லாமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஈஸியாக நம்ம வந்து அதிகப்படியான மார்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கீ ஆன்சர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நீங்கள் அசைன்மெண்ட் இந்த மாதிரி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான கீ ஆன்சர்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு என்னென்ன கீ ஆன்சர்ஸ் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதோட கீ ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.